ஸ்ரீ இல்லத்திற்குள் நுழைந்த இருவரும் பூனையைப் போல அடிமேல் அடி வைத்து வாட்ச்மேன் அறைக்குள் நுழைந்தனர். ஆனால் வாட்ச்மேன் அங்கு இல்லை. அந்த அறை காலியாக இருந்தது. இந்த வாட்ச்மேன் இல்லாதது நல்லதா போச்சு. கேஸ் இன்னும் சுத்தல்ல விடும். சரி வா, முதல்ல போய் ஃபியூஸ் கேரியரை எடுத்துடுவோம். இருவரும் வீட்டின் வாசலுக்கு அருகில் இருந்த இபி மெயின் பாக்ஸ் அருகில் சென்றனர். சட்டென்று அந்த காம்பவுண்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்குகள் அணைந்தன. கரண்ட் கட்டாயிடுச்சு, அதுவும் நல்லதுக்கு தான் என்றான் ஒருவன். டேய், அங்க இபி மெயின் பாக்ஸ் கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி இல்ல? திடீரென்று ஒரு மின்னல் வெட்ட அந்த ஒளியில் பரத் இவர்களுக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவனுடைய கையில் ஃபியூஸ் கேரியர் இருந்தது. இந்த சூழ்நிலையை சிறிதும் எதிர்பார்க்காத அந்த இருவரும் சற்று தடுமாற பயங்கர இடி சப்தத்துடன் இன்னொரு மின்னல் வெட்டியது. அந்த ஒளியில் பரத் இவர்களுக்கு மிக அருகில் நிற்பது தெரிந்தது. அவனுடைய குரூர பார்வையில் வேட்டையாடும் வெறி இருந்தது. மறுநாள் காலை சில நாட்களுக்கு முன் நடந்த பெண்ணின் கொலையில் துப்பு துளங்கியதாக நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி சேனல்களுக்கும் பேட்டி அளித்து கொண்டிருந்தார் ஒரு காவல்துறை அதிகாரி. இந்த பொண்ணு அனிகா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயிருக்காங்க. நாங்கள் என்கொயரி பண்ணதில் இந்த பொண்ணு எட்டிமடையிலேருந்து பிச்சனூருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பஸ் ஸ்டாப்பில் யாரும் இல்லை. அதை சாதகமாக பயன்படுத்தி அக்யூஸ்ட் 2 பேர் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதிகாரி இது போன்று பேட்டி அளித்து கொண்டிருக்க, அதே நேரம் பரத் அவனுடைய அறையில் அமர்ந்து கொண்டு முதல் நாள் கொண்டு வந்த செல்போனை ஆன் செய்து பார்த்து கொண்டிருந்தான். அதில் அனிகாவை 3 பேர் சேர்ந்து கூட்டாக சீரழித்த வீடியோ பதிவுகள் இருந்தன. அதை பார்க்க விரும்பாத பரத் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். சில நிமிடங்கள் யோசித்தவன் அந்த வீடியோவை நியாயத்திற்காக போராடும் முக்கிய பதவிகளில் இருந்த சிலருக்கு ஃபார்வேர்ட் செய்தான். சிறிது நேரம் கழித்து வீட்டிலிருந்து காரில் கிளம்பி நேராக டீ கடைக்கு சென்றான் பரத். முத்தண்ணனின் கடை பூட்டியிருந்தது. காரை மெதுவாக ரோட்டிற்கு மறுபக்கம் திருப்பி அங்கே பஸ் ஸ்டாப்பிற்கு அருகில் இருந்த இன்னொரு டீ கடை அருகில் நிறுத்தி இறங்கினான். முதல் நாள் இரவு பெய்த மழையால் ரோட்டில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருந்தது. வானம் லேசாக தூறிக்கொண்டிருந்தது. ஒரு சிகரெட்டை எடுத்து பரத் பற்ற வைத்தபோது டீ கடையில் இருந்த டிவியில் பெண் அனிகா கொலையில் திடீர் திருப்பம், ஹைகோர்ட் பெஞ்ச் 3ஆவதாக இன்னொரு நபரையும் குற்றவாளியாக சேர்க்க பரிந்துரை செய்துள்ளது என்று ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பரத் புன்னகையுடன் திரும்பி ரோட்டை பார்த்தவாறு சிகரெட் புகையை வாய் வழியாக ஊதினான். அதே நேரம் ரமா இவனை கடந்து செல்ல இவன் வாயிலிருந்து விட்ட புகை அவள் முகத்தில் பட்டது. ராஸ்கல் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தாள் ரமா. அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்த பரத்தின் வாயிலிருந்து தானாக இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபேக்ட் டியர் என்ற வார்த்தைகள் உதிர்ந்தன. அந்த வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தவுடன் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தவள் தடுமாறி கீழே விழப்போக அனிச்சை செயலாக அவளை தாங்கி பிடித்து கொண்டான் பரத். மெதுவாக தூக்கி அவளை நிற்க வைத்தவனின் வாயிலிருந்து தானாக அந்த வார்த்தைகள் வந்து விழுந்தன. சாரிடா ரம்மு. ரமாவிற்கு கண்கள் இருட்டத் தொடங்கியது. அவளுடைய சுய நினைவும் தடுமாறியதால் பரத்தின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். பரத் தன்னை மறந்து அழ ஆரம்பித்தான். அதே நேரம் மலைத்தூறல் சற்று அதிகமாகவே அவன் கண்களில் வழிந்த கண்ணீர் மலைத்துளிகளுடன் கலந்து பூமியில் விழுந்தது. அருகில் இருந்த சிலரும் இந்நிகழ்வை கண்டு பெரிதாக அலட்டிக் கொள்ளாததால் ரமாவை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்று காரின் பின் சீட்டில் படுக்க வைத்தான் பரத். அவளுடைய பல்ஸை செக் செய்தான். நார்மலாகத்தான் இருந்தது. மூச்சு விடும் வேகமும் சீராக இருந்தது. இது அதிர்ச்சியால் அவளுக்கு ஏற்பட்ட மயக்கம் என்பதை புரிந்து கொண்டான். பரத் காரை ஸ்டார்ட் செய்து ரமாவின் வீட்டிற்கு சென்றான். காரிலிருந்து இறங்கி கேட்டிற்குள் நுழைந்து வாசலுக்கு அருகில் இருந்த பூந்தொட்டியின் அடியில் இருந்த சாவியை எடுத்து வீட்டின் கதவை திறந்தான். மழை இப்போது சற்று அதிகமாக பொழியத் தொடங்கியது. காரின் பின்சீட்டின் கதவை திறந்து ரமாவின் தோளை மெதுவாக தட்டினான். அவள் எழுந்திருக்கவில்லை. ரமாவை மெதுவாக 2 கைகளாலும் தூக்கி கொண்டு வீட்டிற்கு உள்ளே நுழைந்தான். வீடு முழுவதும் அவனுக்கு நன்கு பரிச்சயப்பட்ட வாசம். அவன் பல வருடங்களாக இழந்து தவிக்கின்ற வாசம் அவன் நாசிக்குள் நுழைந்தது. நிலை தடுமாறி 2 கைகளாலும் ரமாவை தாங்கியபடியே தரையில் மண்டியிட்டவன் ஓவென்று கதறி அழத் தொடங்கினான். அதே நேரத்தில் வானமும் அவனுடன் சேர்ந்து கொண்டு பயங்கர இடி சப்தத்துடன் அழ ஆரம்பித்தது. டேட் ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தி பிரிசன் என்று அப்பாவின் கையை பிடித்து அழுது கொண்டிருந்தான் நிமல். ஏங்க,
நம்ம பையனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க என்று அழுது கொண்டே சொன்னால் நிமலுடைய அம்மா. பிரஜாபதி எதிரில் நின்ற இன்ஸ்பெக்டரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவரோ, ஐயா, இது ஹைகோர்ட் ஆர்டர், நாங்க மீற முடியாது, யாருக்கும் தெரியாம அழைச்சிக்கிட்டு போயிடுறோம், தம்பியை என் ரூம்லயே தங்க வச்சுக்கிறேன், செல்லுக்குள்ள அனுப்பாம பார்த்துக்கிறேன் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெயில் எடுத்துடுறேன், இப்ப கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க என்றார் பிரஜாபதியின் லாயர். பிரஜாபதி வாஞ்சையுடன் நிமலை பார்த்தார். கண்ணு, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, அப்பா உன் மேல எந்த தூசும் விழாம வெளியே கொண்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமா போலீஸ் ஜீப்பும் வக்கீல் காரும் நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறது வெளியில தெரிஞ்சா அசிங்கம் என்றார். தந்தையின் பேச்சு தைரியத்தை அளித்ததால் நிமல் தன் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நின்றான். டேட், இதுக்கு காரணமானவனை கண்டுபிடிங்க, ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் ஹெல் என்றான். தம்பி, நீங்க உங்க கார்லயே நம்ம லாயர் கூட வந்துடுங்க என்றார் இன்ஸ்பெக்டர். நிமல் வெளியே சென்றவுடன் பிரஜாபதி தனக்கு தெரிந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களுடன் போனில் பேசினார். அனைவரும் அவருக்கு உதவுவதாக உறுதியளித்தனர். கோவையில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிரஜாபதிக்கு சொந்தமானது. அவருடைய முகத்துக்கு நேரே வள்ளல், தொழிலதிபர், லக்ஷ்மி கடாட்சம் உடையவர் என்று புகழ்வார்கள். ஆனால் அவருடைய முதுகுக்கு பின் சண்டால, பகைன்னு வந்துட்டா தாய் வயிற்றில் இருக்கிற கருவை கூட விடமாட்டான் என்பார்கள். அவருக்கென்று ஒரு தனி ராஜாங்கமே நடந்து கொண்டிருந்தது. பிரஜாபதி கர்ஜித்தார். அந்த 2 ஆகாவளி பசங்களும் எங்கடா என்றார். ஐயா, நேத்து ராத்திரியிலிருந்து அவங்க ஸ்கார்பியோ டாடாபாத் 8வது தெருக்கிட்ட தான் நிக்குதுங்கய்யா. ஆனா 2 பேரும் எங்க போனாங்கன்னு தான் தெரியல, போன் அடிச்சு பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்றான் அவருடைய அடியாட்களில் ஒருவன். பிரஜாபதி ஆழமாக யோசித்தார். யாரோ ஒரு டாக்டர் இதில் தலையிடுவதாகவும் அவனை குடும்பத்துடன் முடித்து விடுவதாகவும் நேற்று இரவு சொன்னவர்கள் திடீரென்று எங்கே காணாமல் போனார்கள். இருவரும் லேசுப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இருவரையும் தூக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் அடிதடி தெரிந்த 10 பேராவது தேவைப்படும். அதுவும் இல்லாமல் அந்த இருவரிடமும் எப்போதுமே துப்பாக்கி இருக்கும் என்று யோசித்தார். பிரஜாபதிக்கு யாரோ பலம் பொருந்திய நபர் விமல் விஷயத்தில் எதிராளியாக இறங்கியிருப்பதாக தோன்றியது. டேய், அந்த டாக்டர் பேர் என்ன? ஐயா, பரத்னு போன்ல சொன்னாங்க ஐயா. அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இதோ கொஞ்ச நேரத்துல விசாரிச்சு சொல்றேன் ஐயா என்றான் அவருடைய அடியாட்களில் ஒருவன். பிரஜாபதி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். எப்பொழுதும் நடக்கும் சாதாரண விஷயம் என்று கவனக்குறைவாக இருந்து விட்டோமோ என்று அவருக்கு தோன்றியது. மெதுவாக கண்விழித்த ரமா அவள் வீட்டிற்குள் சோபாவில் படுத்திருப்பதை உணர்ந்து தடுமாறி எழுந்தாள். மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் அவளுக்கு எதிரில் பரத் ஒரு டம்ளரில் சூடாக ஆவி பறக்க லெமன் டீயுடன் அமர்ந்திருப்பதை பார்த்து பதட்டமானாள். பஸ் ஸ்டாண்டில் பரத் இவள் முகத்தில் சிகரெட் புகையை ஊதியது நன்றாக நினைவில் இருந்தது. அவள் பதட்டத்தை உணர்ந்து கொண்ட பரத், சாரிங்க, நான் வேணும்னு அப்படி பண்ணல, ஆக்சுவலா நான் ஒரு டாக்டர், இங்க சுந்தரம் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன், எப்பவும் இப்படி நடந்ததில்லை, இன்னைக்கு ஏதோ ஒர்க் டென்ஷன், சாரிங்க என்றான். அவனை பற்றி அவள் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பதை ரமா உணர்ந்து கொண்டாள். அவனை உற்று பார்த்தவள், எப்படியும் பிரணவ வயசுதான் இவனுக்கும் இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். சரிப்பா, வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்ப கிளம்புறியா என்றாள் ரமா. இதை கேட்ட பரத்தின் முகம் சட்டென்று வாடியது. அட இருப்பா, என்னம்மா நீ, அப்படியே ரோட்ல விட்டுட்டு போகாம வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டிருக்கு தம்பி என்றபடி சமையலறைக்குள் இருந்து வந்தால் அந்த வீட்டின் உரிமையாளர் சுசீலா. லெமன் டீ யார் போட்டது என்று இப்போது ரமாவிற்கு தெரிந்துவிட்டது. பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேன் என்று எழுந்தான் பரத். உண்மையில் அவன் கால்கள் அங்கிருந்து நகர மறுத்தன. அவன் வெளியேறுவது ரமாவிற்கும் மனதை ஏதோ செய்தது. ஒரு நாள் திரும்ப வீட்டுக்கு வர்றியாப்பா, என் பையன்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றாள். நாளைக்கு வரட்டுங்களா என்று சட்டென்று கேட்டான் பரத். அவன் மனதின் வலியினால் வந்த வார்த்தைகளை அவனுடைய ஆர்வக் கோளாறாக எண்ணி சிரித்தாள் ரமா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை வாப்பா. சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரேன் என்று கூறி மெதுவாக நடந்து காருக்குள் ஏறி உட்கார்ந்து இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். அந்த கார் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் ரமா. டம்ளரில் இருந்த லெமன் டீயை லேசாக உறிஞ்சியவள் அதில் இருந்த இலையை கடித்தாள். சுசீலாமா, லெமன் டீயில துளசி இலையை போட்டிருக்கீங்க என்று சுசீலாவை பார்த்து கேட்டாள். நான் போடல ரமா,
நான் வரும்போது அந்த தம்பி தான் டீ போட்டுக்கிட்டு இருந்துச்சு என்று சுசீலா சொன்னதை கேட்டு அதிர்ந்தாள் ரமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.